ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 385. இங்கு சோம்பேறித்தனத்தால் ஏற்பட்ட துன்பம் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது கிருத யுக காலத்தில், ஒரு பெரிய ஒட்டகம் இருந்தது. அதற்கு அதனது முந்தைய பிறவிகளை பற்றிய அனைத்து நினைவுகளும் இருந்தன. கடினமான விரதங்களை கடைப்பிடித்து கடுமையான அனுஷ்டானங்களை அது மேற்கொண்டு வந்தது. அதனுடைய அருந்தவத்தை பிரம்மா மிக மிக பாராட்டினார். இப்பொழுது முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான பிரம்மா ஒட்டகத்தின் முன்பு காட்சியளித்து, தவத்தில் சிறந்தோக இருப்பாயாக, நீ விரும்பும் வரம் என்ன என கேட்டார். உடனே ஒட்டகம், படைப்பு கடவுளே, 100 யோஜனை தூரத்தில் உள்ள உணவையும் இருந்த இடத்தில் இருந்தபடியே உண்ணும் வகையில் எனது கழுத்து நீளும்படி அருள் புரிய வேண்டும் என வேண்டிக் கொண்டது. அப்படியே ஆகட்டும் என பிரம்மா அதற்கு வரம் அளித்தார். இப்பொழுது அந்த வரத்தை பெற்ற ஒட்டகம் எங்கும் நகர்வது கிடையாது, மேய்வதற்கு செல்வது கிடையாது. இருந்த இடத்தில் இருந்து கொண்டே கழுத்தை வெகு தூரம் நீட்டி உணவை உண்டு காலம் கழிக்க ஆரம்பித்தது. மிக மிக சோம்பேறி ஆகிவிட்டது. இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் அது இருந்த இடத்தில் புயல் காற்று வீசியது. உடனே அது தனது கழுத்தை ஒரு குகைக்குள்ளே நீட்டிக்கொண்டது. மழையும் புயலும் தொடர்ந்தது. அதனால் உணவு இல்லாமல் பசியால் வாடியது. அப்போது மழையில் நனைந்தபடியே ஒரு நரி அந்த குகைக்குள்ளே நுழைந்து விட்டது. நரிக்கும் சரியான பசி மிக அதிகம். அதனால் அது ஒட்டகத்தின் கழுத்தை கடித்து தின்ன ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது ஒட்டகம் கழுத்தை சுருக்கிக் கொள்ள எவ்வளவோ முயற்சி எடுத்தும் முடியாமல் பெரும் துன்பம் அடைந்து விட்டது. அதனால் நரி மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஒட்டகத்தின் கழுத்தை மேன்மேலும் கடித்து கொன்றுவிட்டது. நரிக்கு அது மிகச்சிறந்த விருந்தாகிவிட்டது. மழை விட்டதும் நரி குகையை விட்டு வெளியே வந்தது. ஒட்டகம் தனது முட்டாள்தனமான சோம்பலால் உயிரை இழந்து விட்டது. எனவே சோம்பேறித்தனத்தை தூக்கி எறிய வேண்டும், ஐம்புலன்களை அடக்கி ஆள வேண்டும். இந்த உலகில் எல்லா காரியங்களையும் புத்தி கூர்மையுடன் செய்ய வேண்டும். அப்போதுதான் வாழ்வில் வெற்றி பெற முடியும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்